வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் இபிஎஃப்ஓ பென்ஷனர்களுக்கு மாத ஓய்வூதியம் ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை உயர்வு சார்ந்து குட் நியூஸ் குறித்து தகவல்களை பார்க்கலாம். இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் கிடைக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதிய பணத்தை 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் முதல் 7500 ரூபாய் வரை உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக ஓய்வூதியரிடம் இருந்து வருகிறது. விலைவாசி உயர்வு காரணமாக தற்போதைய தொகை வாழ்வாதாரத்திற்கு போதவில்லை என்பது அவர்களின் முக்கிய வாதம். இந்த நிலையில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா விளக்கமளித்துள்ளார். ஓய்வூதிய நிதியினுடைய நீண்டகால நிலைத்தன்மை மிகவும் முக்கியம். தற்போது ஓய்வூதியத்தை அதிகரித்தால் அது நிதியில் கூடுதல் சுமை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் நிதி நெருக்கடியை உருவாக்கக்கூடும். மத்திய அரசு ஏற்கனவே குறைந்தபட்ச 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவதற்கு பட்ஜெட்டில் இருந்து கூடுதல் நிதி வழங்கி வருகிறது. மேலும் ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 1.16% தொகை அரசு தனது பங்களிப்பாக செலுத்துகிறது. இபிஎஸ் 95 திட்டத்தின் நிதி அமைப்பு முக்கியமாக முதலாளிகளின் பங்களிப்பை சார்ந்தது. ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 8.33% தொகை முதலாளிகள் செலுத்துகிறார்கள். ஊழியர்கள் நேரடியாக பங்களிப்பு செய்யாததால் நிதியினை கவனமாக நிர்வகிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இபிஎஸ் 95 திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் 58 வயதிற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் வழங்கும் பாதுகாப்பு, 50 வயதிற்கு பின்பு முன்கூட்டியே ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்பு. இந்த நிலையில் ஓய்வூதியர்கள் மாதம் 1000 ரூபாய் என்பது இன்றைய விலைவாசிக்கு போதாது. கௌரவமான வாழ்க்கை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 5000 ரூபாய் முதல் 7500 ரூபாய் அவசியம் என்பது அவர்களுடைய கோரிக்கை. மேலும் அவர்கள் பகத்சிங் கோச்சாரியா குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார்கள். மத்திய அரசுடைய விளக்கத்தின் அடிப்படையில் உடனடியாக ஓய்வூதிய உயர்வு எதுவும் கிடையாது. குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 தொடரும். இருப்பினும் எதிர்காலத்தில் பணவீக்கம் மற்றும் நிதிநிலைமை தன்மையை பொறுத்து மறுபரிசீலனை செய்ய வாய்ப்புகள் உள்ளன. இந்த முடிவு ஓய்வூதியர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்தாலும் நிதிநிலைத்தன்மை மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய இரண்டுக்கும் இடையில் சமநிலை தேவைப்படுவது தெளிவாகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.